வெல்கம் டு சகாஸ் லைஃப் ஸ்டைல். நாட்டுக்கோழி வறுவல் சூப்பர் டேஸ்டியில் பண்ணலாம். ஒரு கடாயை வச்சுருக்கேன். கடாய் நல்லா சூடாயிடுச்சு. ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நாட்டுக்கோழி செய்கிறப்ப நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சோமா ரொம்பவும் நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. 2 ஸ்பூன் கொத்தமல்லி போட்டுக்கலாம். இப்படி வறுத்தரைச்சி செஞ்சால் செம்ம டேஸ்டியாக இருக்கும். நல்லெண்ணெய் செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் ரொம்ப வாசனையாக நல்லா இருக்குது. தனியா நல்லா பொரிஞ்சிருச்சு. மிளகு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். சீரகம் 1½ ஸ்பூன் போட்டுக்கலாம். நாட்டுக்கோழிக்கு சீரகம் மிளகும் நிறையா போட்டோமா நல்லாயிருக்கும். சரியான அளவில் போட்டிருக்கேன். 1½ கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன், அதுக்கு சரியாக இருக்கும். 1/2 ஸ்பூன் சோம்பு, 2 துண்டு சின்ன பட்டை, 2 கிராம்பு போட்டுக்கலாம். போட்டு நல்லா பொரிய வறுக்கலாம். படபட நல்லா எல்லாம் பொரிஞ்சு வரணும். தீயை குறைச்சி வச்சுக்கலாம். வறுக்கும்போதே வாசனை ஆளை தூக்குது. இப்படி ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி செய்கிறப்ப நாட்டுக்கோழி சூப்பர் டேஸ்டியில் இருக்கும். 1 ஸ்பூன் கசகசா போட்டுக்கலாம். கசகசா உடம்புக்கு ரொம்பவும் நல்லது. 1 ஸ்பூன் போட்டுக்கலாம், அதிகம் சேர்த்த வேண்டியதில்லை. நல்லா கலந்து விடலாம். தீயை குறைச்சி வச்சு கருக விடாமல் வறுக்கலாம். காஞ்ச மிளகாய் 10 மிளகாவை கழுவி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதோட போட்டு வறுத்தரலாம். தனியா 2 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன், சீரகம் 1½ ஸ்பூன், கசகசா 1 ஸ்பூன், சோம்பு 1/2 ஸ்பூன், பட்டை 2, கிராம்பு 2 போட்டு வறுத்துட்ருக்கோம். அதோட காஞ்ச மிளகாய் 10 போட்டு வறுத்துட்ருக்கேன். நல்ல வாசனை வருதே. இந்த மாதிரி வாசனை வர வரைக்கும் வறுக்கணும். நல்ல சிவக்க வறுத்தாச்சு. எல்லாம் எடுத்துடலாம். தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சு ஆற வைக்கலாம். எல்லாம் எடுத்தாச்சு, ஃபேனில் ஆறட்டும். அதே கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். சின்ன வெங்காயம் 1/4 கிலோ அளவுக்கு உரித்து கழுவி எடுத்து வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. வெங்காயம் போட்டுடலாம். நாட்டுக்கோழிக்கு பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் தான் ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும். சின்ன வெங்காயம் உரிக்க டைம் இல்லைன்னா பெரிய வெங்காயத்தை சேர்த்திக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு சிவக்கட்டும். எப்பயுமே வெங்காயம் பூண்டு எல்லாம் தனித்தனியாக நல்லா சிவக்க வறுக்கிற அளவுக்கு டைம் கொடுக்கணும். அப்போ தான் கிரேவி டேஸ்டியாக இருக்கும். வெங்காயம் நல்லா சிவக்க வதங்கிருச்சு. பூண்டை போட்டுக்கலாம். பூண்டு பெரிய பூண்டை 2 கட்டி பூண்டை உரித்து போட்டிருக்கேன். இஞ்சி சின்ன துண்டு இஞ்சி, அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டு வதக்கிடலாம். நல்லா கலந்து விடலாம். சிவக்க வதங்கட்டும். பலன்னு நல்லா வதங்கிருச்சு. 5 தக்காளி பழத்தை கழுவி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோட போட்டுடலாம். கலந்து விடலாம். இந்த தக்காளி சீக்கிரம் வதங்கிறதுக்கு 1/2 ஸ்பூன் உப்பு போடலாம். உப்பு போட்டால் சீக்கிரம் வதங்கிடும்னு சொல்லுவாங்க. கலந்து விடலாம். குழம்புகளுக்கு கல்லுப்பு போடுறப்ப ரொம்ப கவனமாக போடணும். மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். காரத்துக்கு காஞ்ச மிளகும் போட்டிருக்கோம், அதனால் மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டால் போதும். ரொம்ப சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். கலந்து விடுவோம். தக்காளி பழம் நல்லா தோல் சுருண்டு வதங்கணும். நல்லா வதங்கிருச்சு. தோல் சுருண்டு வந்துருச்சு. ஆற வச்சு வறுத்த மசாலாங்களோடு சேர்த்து நைஸாக அரைச்சிக்கலாம். கடாயை வச்சு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. 1/2 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். குக்கரில் வைக்கிறத விட இப்படி அடிகனமான பாத்திரத்தில் வச்சோமா சீக்கிரம் வெந்துடும். டேஸ்டி சூப்பராக இருக்கும்.
சோம்பு நல்லா பொரிஞ்சிருச்சு. 10 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதோட கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டிருக்கேன், போட்டுடலாம். இந்த வெங்காயம் நல்லா செவக்க வதங்கணும். நல்லா கலந்து விடலாம். தினமும் நம்ம ஊரில் மழை தான். ஈரக்காற்று நல்லா சிலு சிலுன்னு அடிக்குது. இந்த கிளைமேட்டுக்கு நாட்டுக்கோழி அட்டகாச டேஸ்டியில் இருக்கும். நாட்டுக்கோழியை நல்லா கழுவி வச்சுருக்கேன், போட்டுடலாம். எப்பவும் போல் சூட்டிக்கும் ஒரு புது பட்டுக்குட்டி வரா. அவளுக்கும் கால் வாங்கிட்டு வந்தாச்சு. காலை நல்லா சுடுதண்ணியில் கழுவி இதோட போட்டாச்சு. நாட்டுக்கோழி கால் எப்பவும் போல் பெருசாக இருக்குது, நல்லா க்ளீன் பண்ணி போட்டாச்சு. சூட்டிக்கு கால் ரொம்ப பிடிக்கும். நாட்டுக்கோழி எல்லாம் போட்டாச்சு. நல்லா கலந்து விடலாம். 10 நிமிஷம் நல்லா சுருண்டு வதங்கட்டும். நல்லா கலந்து விடலாம். எண்ணெயில் நல்லா சுருண்டு வதங்கணும். நல்லா கலந்து விட்டாச்சு. 10 நிமிஷம் மூடி போட்டு அப்படியே விடலாம். அதுக்குள்ளே மசாலா அங்கே ஆறி இருக்கும், அதை அரைச்சிட்டு வந்துடலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு, எடுத்து பார்ப்போம். ஒரு முறை நல்லா கலந்து விடலாம். நல்லா கலந்து விட்டு இன்னும் 5 நிமிஷம் மூடி போட்டு வைக்கலாம். நல்லா சுருண்டு வந்துருச்சு. 5 நிமிஷத்தில் நல்லா வெந்துடும் ஓரளவுக்கு. 5 நிமிஷம் ஆயிடுச்சு, எடுத்து பார்ப்போம். நல்லா சுருண்டு வந்துருச்சு. அரைச்சி வச்ச மசாலாங்களை ஊற்றிடலாம். ரொம்ப ஈஸியாக இந்த நாட்டுக்கோழி கிரேவியை செய்யலாம். செம்ம டேஸ்டியாக இருக்கும். அந்த ஜாடியிலேயே தண்ணி ஊற்றி தேவையான அளவு தண்ணி ஊற்றியாச்சு. கலந்து விட்டு தேவையான அளவு உப்பு போடலாம். ஏற்கனவே தக்காளி வதங்குறப்போ உப்பு போட்டிருக்கோம். அதனால் இப்போ ரொம்ப கொஞ்சமாக கவனமாக இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு போடலாம். இந்த சிக்கன் கிரேவிக்கு தேவையான அளவு 1/2 ஸ்பூன் உப்பு போடலாம். கலந்து விட்டு மூடி போட்டு 10 நிமிஷம் வச்சோமா நம்ம சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடும். நாட்டுக்கோழினால் வேகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி வேணும். தேவையான அளவு தண்ணி ஊற்றிருக்கு. மூடி போட்டு வைக்கலாம். 5 நிமிஷத்துக்கு ஒரு முறை நல்லா கலந்து விடலாம். திரும்பவும் மூடி போட்டு வைக்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு, மூடி எடுத்து பார்க்கலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கமகம வாசனையோட அட்டகாச டேஸ்டியில் இருக்குது. காரம் உப்பு எல்லாமே சூப்பராக இருக்குது, கரெக்டான அளவில் இருக்குது. மேலே கருவேப்பிலை போட்டு கலந்து விடலாம். என் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சாப்பாட்டுக்கு இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். வாங்க சாப்பிடலாம். என் வீடியோ பார்த்த உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகள். நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.